இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்டு வந்து இதில் எஸ்பிஐ கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஈக்விட்டி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபண்டு. இது வந்து ஓப்பன் எண்ட் ஃபண்டு. இது வந்து 1999 ஆரம்பிச்சிருக்காங்க. லான்ச் டேட்டு தினேஷ் பாலச்சந்திரன் அவர் தான் ஃபண்ட் மேனேஜர். இவர் மூலமாக தான் ஃபண்டு மேனேஜ் ஆகுது. பெஞ்ச் மார்க் வந்து BSE 500. அதை பேஸ் பண்ணி தான் அந்த 500 கம்பெனியோட வளர்ச்சி எப்படி இருக்கோ அதை கம்பேர் பண்ணி தான் இந்த ஃபண்டோட வளர்ச்சியை கம்பேர் பண்ணுறாங்க. என்ட்ரி லோடு எதுவும் இல்லை, எக்ஸிட் லோடு 1%. எப்போ நீங்கள் 1 இயர்க்குள்ளே எக்ஸிட் ஆனீங்கன்னா ஆஃப்டர் 1 இயர் வந்து எதுவும் கிடையாது. 86 ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற ஃபண்டை. அப்புறம் 28 செக்டாரு. அப்புறம் PE ரேஷியோ 35, PB ரேஷியோ 4.82. ஆவரேஜ் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டோடது 2,26,988. இது வந்து ஆவரேஜ் மார்க்கெட் கேபிட்டல். இது வந்து முக்கியமாக நம்ம பார்த்துக்கணும். 86 கம்பெனிஸு, அப்புறம் செக்டார் வந்து 28. முக்கியமாக இதில் வந்து பார்மசூட்டிக்கல், அப்புறம் FMCG, அப்புறம் IT இதில் எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இதோட டாப் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா எது இதில் போடுறாங்க அப்படின்னா இதான் SBI, கெயில் இந்தியா, அப்புறம் HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், வேர்ல்ஃபுல் இந்தியா, பெட்ரோநெட்டு, டாட்டா ஸ்டீல், ONGC. அதோட பர்சன்டேஜ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க, எவ்வளோங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னா 25,000 கோடி, அதாவது 25,324 கோடி வந்து AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. இந்த டேட்டு 29 February 2024 வரைக்கும் இருக்குது. NAV 343 இருக்குது. நெட் அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் லம்சம்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு அப்படின்னா 5,000 இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமமாக SIPயில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம போடுற ஸ்டாக்ஸில் இருக்கு இல்லைங்களா, அது நாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு எந்தெந்த மார்க்கெட் கேபிட்டலில் இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த சார்ட்டு. இது வந்து லார்ஜ் கேப்பில் 36% இருக்குது, மிட் கேப்பில் 27%, அடுத்து ஸ்மால் கேப்பில் 14% இருக்கும். அதர்ஸ் அப்படின்னு டெப்ட்டு இதிலெல்லாம் இருக்கிறது வந்து டெப்ட் இல்லை, எல்லாம் கலந்துருக்கும். அன்கேட்டகரைஸ்டாக இருக்கிறது 22% இருக்குது. அசட் பார்த்திங்கன்னா டெப்ட்டில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5% இருக்கும். ஈக்விட்டியில் வந்து 82% கம்பெனி ஸ்டாக்ஸில், அதர்ஸ் வந்து 12% இருக்குது. இது டோட்டலாக அசட் வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து இந்தந்த செக்டரில் எவ்வளோ பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது டீட்டெயில் இருக்கும். அப்புறம் கம்பேரிசன் இருக்கும். இந்த இதில் வந்து என்னென்ன கம்பேரிசன் பண்ணோம், 1 இயரில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம் 5,000 எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 60,000 1 இயரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஸ்கீம் படி பார்த்திங்கன்னா 72,000. அவங்க ஆவரேஜ் ரிட்டர்னை பேஸ் பண்ணி இது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 72,000 மாதிரி இருக்கும். 10 இயரில் எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிற கம்பேரிசன் தான். அப்புறம் இது வந்து டாப் 10 செக்டார். பேங்கில் வந்து 13% இருக்குது, ஆட்டோமொபைலில் 7, ஹெல்த் கேரில் 6, பவரில் 5, இப்படி குரூட் ஆயிலில் 5%, கேஸஸ் அண்ட் ஃபியூயல்ஸ் இதில் 4, ஐடியில் 4%, கன்ஸ்ட்ரக்ஷனில் 3%, அப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸில் 3, அயர்ன் அண்ட் ஸ்டீலில் 2. இந்த மாதிரி டாப் 10 செக்டார் ஹோல்டிங்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டு நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை இப்படி இந்தந்த செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். ஆரம்பத்துலேருந்து ஃபண்டு ஆரம்பித்ததுலேருந்து 19% இது நாள் வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 25%, 3 வருஷத்தில் 30, 1 இயரில் லாஸ்ட் 1 இயரில் மட்டும் 50% வளர்ந்துருக்கு. 6 மாதத்தில் 24, லாஸ்ட் 3 மந்த்ஸில் 7% டெவலப் ஆகிருக்கு. இது வந்து பெஞ்ச் மார்க் டீட்டெயில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. S&P 500ஓட BSE 500 கம்பெனிஸோட வளர்ச்சியை விட இது அதிகமாக இருக்குது. இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் டீட்டெயில். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் ஸ்டாக்ஸும் பை பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன வேணுமோ அதை SIPலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லம்சம்மாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள்.
எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். மினிமம் 1000லேருந்தே நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபண்ட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் தரக்கூடியதாக தான் இருக்குது. இது வந்து உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நீங்களே ஸ்டடி பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிசர்ச் அட்வைசர் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐஏஎஃப்எல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூங்க. கீழே இருக்க என்ன கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.